சொல்லுங்கப்பா. மடி அதுல எங்கடாமா இருக்க? வீட்ல தான்ப்பா இருக்கேன். கேன் போட கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. ரொம்ப சிரமமா இருக்காடாமா? இல்லப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. வேலையை எப்படி கஷ்டமா நினைப்பேன்? ஆன்லைன்ல நிறைய ஆர்டர்ஸ் வருதுப்பா. புதுசு புதுசா கஸ்டமர் சேர்ந்துட்டு இருக்காங்க. நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. புதுசா எனக்குன்னு சூரியன் தனியா உதிச்ச மாதிரி வாழ்க்கையே ரொம்ப வெளிச்சமா இருக்குப்பா. பெருமையாவும் சந்தோஷமாவும் நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நான் தூக்கி கொண்டு போய் இறக்கி வைக்கிற ஒவ்வொரு வாட்டர் கேன் மூலமாவும் நம்ம ரெண்டு வீட்டோட கஷ்டத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சிட்டு இருக்கேன்ப்பா. இதை விட வேற என்னப்பா எனக்கு வேணும்? மடி, நீ சொல்றத கேக்குறப்ப என் மனசுக்கு நிறைவாவும் நிம்மதியாவும் இருக்குடாமா. ஆனா அதே நேரத்துல நம்ம நிம்மதியை கெடுத்துன்னு ஒரு கூட்டமே போராடிட்டு இருக்கிறத நினைச்சாதாமா மனசுக்குள்ள பயமாவும் பதஷ்டமாவும் இருக்குடாமா. பா, வாழ்க்கையில நம்ம கையை தூக்கி விட 2 பேர் இருந்தா நம்ம காலை பிடிச்சு இழுத்து விடுறதுக்கு 4 பேர் இருக்கதான்ப்பா செய்வாங்க. அவங்களெல்லாம் பெருசா நினைச்சு நாம கவலைப்பட்டு இருக்க கூடாது. அவங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளாவே எடுத்துக்காம நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. நாம அத பாப்போமே. மடி, நீ சொல்றது சரிதான்டாமா. ஆனா அந்த தேவா பயலை பத்தி என்னால நினைக்காம இருக்க முடியலடாமா. சும்மா கிடந்த பயலை இந்த மனோகரி போய் உசுப்பேத்தி விட்டுட்டால. இப்ப அவன் உன் கடைய மூடாம ஓய மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறானே. பா, அந்த தேவாலா ஒரு ஆளாப்பா. அவன் என்னையும் சரி நம்ம கடையையும் சரி ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. மடி, அவன் ஒன்னையும் கடையவும் எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அகல்யா, ரோகிணி, ரேவதி இவங்க 3 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தவங்களை தூக்கிடுவேன்னு மிரட்டுறாமா.